வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதிகள் மீதான தடைகள் குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை. முல்லைத்தீவில் 239 கசிப்பு விற்பனையாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கசிப்பை தடுக்க மிக கடுமையான நடவடிக்கை தேவை என ரவிகரன் எம்பி வலியுறுத்தல். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அரசாங்கத்தின் திட்டம், பிரதமரின் அறிவிப்பு. கருங்கடலில் யுத்த நிறுத்தத்திற்கு இருதரப்பும் இணக்கம் என அமெரிக்கா அறிவிப்பு. தடைகளை முதலில் நீக்க வேண்டும் என ரஷ்யா தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் வரை நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு சர்வதேச நடவடிக்கை அவசியம் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி உட்பட 4 நபர்கள் மீது ஐக்கிய ராஜ்யம் விதித்த தடைகள் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பொறுப்பு கூறலை கோருவதற்காக பிரித்தானியா உட்பட பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ச்சியான திட்டங்களை சமர்ப்பித்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் இலங்கை எந்தவித முயற்சியும் எடுக்காத வரை சர்வதேச நாடுகள் தொடர்ந்து தடைகளை விதிக்க வேண்டிய நிலை உருவாகும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் போர்க்குற்றங்களை விசாரணை செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஏற்கனவே உள்ள ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தலைமுறை ஒன்றை உருவாக்க புதிய கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உலக அறிவை பெறுவதற்கு இலங்கை பிள்ளைகள் தயார்படுத்துவதோடு ஆன்ம சக்தியுடன் கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வியின் நோக்கத்தை பரந்த அளவில் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். கல்வியின் ஒரே நோக்கம் வேலை சந்தைக்கு தயார்படுத்துவது மட்டுமல்ல. பலர் பாடசாலை அல்லது பல்கலைக்கழகத்தில் நேரடியாக ஒரு வேலைக்கு பயிற்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் கல்வியை வேலை சந்தைக்கு வழங்கும் நபரை பற்றி மட்டும் சிந்தித்து உருவாக்க வேண்டியதில்லை. சமூகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு நபர் தேவை என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். தன்னம்பிக்கையுள்ள அந்த நம்பிக்கையுடன் சமூகத்திற்கு சென்று அறிவை தேடி அறிவை பெறக்கூடிய ஒரு நபரைத்தான் நமது கல்வி முறையின் மூலம் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியே சென்று யாராவது எனக்கு வேலை தருவார்களா என்று காத்திருக்க மாட்டார்கள். அந்த வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தில் பங்கேற்கும் விதத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நாம் உருவாக்குகின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய ஸ்தாபனமானது ஜப்பான் அரசாங்கத்துடன் நிதி உதவியுடன் கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சு மற்றும் இலங்கையின் தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றுடன் இணைந்து மேம்படுத்தப்பட்ட மீன் குஞ்சு பொறிப்பகம் மற்றும் 3 உயிர் விரலி மீன் குஞ்சு விநியோக பவுசர்களை அம்பாறை இங்கினியாகெலவில் உள்ள மீன் வளர்ப்பு அபிவிருத்தி நிலையத்தில் வைத்து நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் மற்றும் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் எச்சி அகியோ இசோமடா ஆகியோரின் பங்கு பெற்றதுடன் உள்நாட்டு மற்றும் மீன்பிடி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு கிராமப்புற மீனவ சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இரு அரசாங்கங்களின் அர்ப்பணிப்பை வெளிக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. புதிதாக மேம்படுத்தப்பட்ட மீன்குஞ்சு பொறிப்பகம் மற்றும் உயிர் விரலி மீன்குஞ்சு விநியோக பவுசர்கள் மீன்கள் இனப்பெருக்கம், வளர்ப்பு மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளுக்கு தரமான மீன் குஞ்சுகளின் விநியோகத்தை மேம்படுத்தும். இது உள்நாட்டு மீன்பிடி உற்பத்தியை அதிகரிப்பதோடு நிலையான ஊட்டச்சத்து கிடைப்பதையும் உறுதி செய்யும். அத்தோடு உள்ளூர் மீனவ சமூகங்களின் வருமானத்தை அதிகரிக்கும். இந்த முயற்சியானது ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய ஸ்தாபனத்தினால் செயற்படுத்தப்பட்டு ஜப்பான் அரசால் நன்கொடையாக வழங்கப்படும் $3 மில்லியன் அமெரிக்க பெறுமதியான திட்டத்தில் ஒரு முக்கிய மைல் கல்லாகும். இது இலங்கையில் உள்ள உள்நாட்டு மீன்பிடி வலுப்படுத்தவும் நிலையான மீன் வளர்ப்பை மேம்படுத்தவும் தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அதிகார சபை
ஊடாக இணைந்து மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த திட்டமானது இங்கினியாங்கல நீரியல் வளர்ப்பு நிலையத்தை மேம்படுத்துவதுடன் மேலும் 3 நீரியல் வளர்ப்பு அபிவிருத்தி நிலையங்களை மேம்படுத்துகின்றது மற்றும் கிராமப்புற மீனவ சமூகத்தால் இயக்கப்படும் சிறிய மீன் குஞ்சு பொறிப்பகத்தையும் பலப்படுத்துகின்றது. அத்தோடு மட்டக்களப்பு, அனுராதபுரம் மற்றும் மொனராகலை ஆகிய இடங்களில் கிராமப்புற மீனவ சமூகத்தால் இயக்கப்படும் 3 புதிய சிறிய மீன் குஞ்சு பொறிப்பகங்களையும் நிறுவி வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறை பெற்று புதுக்குடியிருப்பு, ஒட்டிசுட்டான், மாந்தை கிழக்கு, துணுக்காய் ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுபவர்களாக 239 பேர் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் வெளியோயா பிரதேச செயலாளர் இது தொடர்பில் தரவுகளை திரட்டும் போது அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானமையால் இது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்க முடியவில்லை எனவும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் சட்டவிரோத மது மற்றும் போதைப் பொருட்களை தடுக்க மிக கடுமையான நடவடிக்கை தேவை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். அதாவது எனக்கு சில கிராமங்கள் நேரடியாக அழுது சொல்லி என்னென்றால் இப்படியான ஒரு மோசமான நிலைமை நடக்குது என்று சொல்லி உதாரணத்துக்கு சொல்றோம். வெள்ளப்பள்ளம் கிராமம் சில 13 பேர் பிறந்தர் என்று சொல்லி எனக்கு மக்களால் சொல்லப்பட்டது. மற்றது பாரதிபுரம், கேராவில், மற்றது இப்படி ஒரு 4 கிராமம். அந்த 4 கிராமம் கூடி கலக்க என்னிட சொன்னது 42 பேர் இந்த கசிப்பு கஞ்சா குடியால இறந்தாச்சு. அதுகள் அந்த பொம்பளைகள் அழுகுகள் இதை பிடிக்க ஆரம்பில்லையான் அவிகளே சொன்னாங்க. விடுதலை புலிகள் இருக்கேக்க இந்த நடமாட்டம், இந்த கசிப்பு கஞ்சா ஒன்றும் இல்லை. ஆனா விடுதலை புலிகள் இல்லாத காலத்துல இங்க உண்மையில போலீசாரோ கூட, இல்ல ராணுவம் கூட, கடற்படை கூட, படையினர் ஒட்டுமொத்த படையினர் அதிகம். முல்லைத்தீவின் புள்ளி வரப்படி சொல்லிக் கொண்டிருக்கணும் என்னன்னா 2 மக்களுக்கு ஒரு படையினர். அப்ப ஆறை தாண்டி வருது, ஆறால நடக்குது. இது ஏன் கண்காணிக்கல? அதுக்காக நான் எல்லா போலீஸையும் புற சொல்ல, சில போலீசாரே தகவல் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப வெளியோயாவில் இருக்கிற பிரதேச செயலாளர் சொல்லி இருக்கிறார், தான் தகவல் தர பயமா கிடக்கண்டா நிலைமை எப்படி கொண்டு வரணும். ஆருடைய அரசாங்கம் நடக்குது? போலீசாருடைய கட்டுப்பாடு, சட்டம் ஒழுங்கு நடக்குதா? அப்ப ஆரும் மாபியா கும்பல்கள் நிலை நடக்குதுன்னா போலீஸ். நமது நாடு இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னர் நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, அனைத்து தட்டுப்பாடுகளுடனும் வரிசைகளுடன் நின்ற நாட்டை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலகங்களின் அபிவிருத்தி குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில் உள்ள இலங்கை போக்குவரத்து சாலை நேற்று மாலை விஜயம் செய்திருந்த அவர் அங்கிருந்த உத்தியோகஸ்தர்களிடையே கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய ஆளணி பற்றாக்குறை மற்றும் ஏனைய இதர குறைபாடுகளை எதிர்காலத்தில் எமது அரசாங்கத்தின் மூலம் நிவர்த்தி செய்து தரப்படும். பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் போக்குவரத்து விடயங்கள் தொடர்பிலும் அதிகம் பேசப்படுகின்றன. குறிப்பாக பட்டிருப்பு தொகுதியில் அமைந்திருக்கின்ற களுவாஞ்சிக்குடி பிரதேசம், போர்தீவு பெற்ற பிரதேசம், பட்டிப்பளை பிரதேசம் போன்றவற்றில் மக்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து பிரச்சினைகள் தொடர்பிலும் அதிகம் பேசப்படுகின்றன. போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் தட்டுப்பாடு, அங்கு கடமையாற்றும் உத்தியோகத்தர்களின் தட்டுப்பாடு, குறிப்பாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வீதிகளில் காணப்படுகின்ற புனரமைப்பு வேலைகள் போன்ற பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். உடனடியாக அதனையும் செய்து தர முடியாது. அதனை கட்டங்கட்டமாக நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்து வருகின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குவைத் நாட்டின் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 20 அகதிகளை இலங்கைக்கு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையமூடாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் தற்போது வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது.
கால்நடை வைத்திய நடமாடும் சேவை நேற்று யாழ் அனதலை தீவில் இடம்பெற்றுள்ளது. ஊர்காவத்துறை கால்நடை வைத்திய நிலையத்தின் ஏற்பாட்டில் குறித்த சேவை முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய தினத்தில் ஒரு நாள் முழுவதுமாக ஊர்காவத்துறை பிரதேச அரசாங்க கால்நடை வைத்தியர் மகாலிங்க முரளிதாஸ் தலைமையில் இந்த சேவைகள் முன்னெடுக்கப்பட்டன. நடமாடும் கால்நடை வைத்திய சேவையினூடாக கால்நடை பண்ணைகளை பதிவு செய்தல், கால்நடை மற்றும் வளர்ப்பு நாய்களுக்கான நோய் சிகிச்சைகள், நாய்களுக்கான இலவச விசர் நோய் தடுப்பூசி, கால்நடைகளுக்கான இலவச நோய் தடுப்பூசி, கோழிகளுக்கான இலவச நோய் சிகிச்சைகளும் நோய் தடுப்பூசிகளும், கால்நடை மற்றும் கோழி பண்ணையாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக அவர்களுக்கான பண்ணை விலங்கு தீவனம் மற்றும் உள்ளீடுகள் வழங்கலும், பண்ணை விலங்கு பரிபாலனம் மற்றும் நீடித்து நிலைபெறும் பண்ணை முகாமைத்துவம் சம்பந்தமான பயிற்சி ஆகியவை முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நெடுந்தீவு கடற்பரப்பில் 11 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அனைவரும் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கைதான மீனவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கருங்கடலில் யுத்த நிறுத்தத்தை கடைபிடிப்பதற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் இணங்கியுள்ளன. சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று 3 நாட்களின் பின்னர் இந்த வாக்குறுதியை 2 நாடுகளும் அமெரிக்காவிற்கு வழங்கியுள்ளன. இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அமெரிக்கா, 2 தரப்பினரும் தொடர்ந்தும் நிரந்தர சமாதானத்தை நோக்கி பாடுபட உள்ளனர் என தெரிவித்துள்ளது. இந்த உடன்படிக்கை முக்கியமான வர்த்தக பாதையை திறந்து விட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளும் பரஸ்பரம் ஏனைய நாட்டின் எரிசக்தி கட்டமைப்பின் மீது தாக்குதலை மேற்கொள்வதை தவிர்ப்பது என முன்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளனர் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எனினும் உணவு மற்றும் உர தடைகள் பல நீக்கப்பட்ட பின்னரே கருங்கடல் யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வரும். கருங்கடலில் தாக்குதலை நிறுத்தும் இந்த உடன்பாடு சரியான பாதையிலான நடவடிக்கை என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இது பலன் அளிக்குமா என தற்போது தெரிவிக்க முடியாது, ஆனால் இவை சரியான சந்திப்புகள், சரியான தீர்மானங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் உக்ரைன் நிலையான சமாதானத்தை நோக்கிய முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என எவரும் குற்றம் சாட்ட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரிசைகளுடன் நின்ற நாட்டை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள் தெரிவித்துள்ளார். நமது நாடு இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருகின்றோம்.
பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, அனைத்து தட்டுப்பாடுகளுடன் வரிசைகளுடன் நின்ற நாட்டை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலகங்களின் அபிவிருத்தி குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு அவர்கள் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில் உள்ள இலங்கை போக்குவரத்து சாலை புதன்கிழமை மாலை விஜயம் செய்திருந்த அவர் அங்கிருந்த உத்தியோகத்தர்களுக்கு இடையே கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். எனது டிசிசி மீட்டிங்களிலும் கூட இந்த போக்குவரத்து சேவை தொடர்பாக உதாரணமாக இந்த களுவாஞ்சிக்குடி, பட்டிப்பளை பிரதேசம், கொக்கொடிச்சோலை பிரதேசம், இந்த பிரதேசங்களை அதிக போக்குவரத்து நடமாட்டம் தேவையாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு சரியான முறையில் அந்த போக்குவரத்து சேவையை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. காரணம் போக்குவரத்துக்கான பஸ் தட்டுப்பாடு, அதே நேரம் உத்தியோகத்தர் தட்டுப்பாடு, அதே நேரம் போக்குவரத்துக்கான பாதையில் இருக்கின்ற பிரச்சனை, இப்படியான பல விஷயங்களை அந்த நாங்கள் பேசியிருக்கோம். உடனடியாக இன்று தந்து நாளைக்கு அதை செயற்படுத்த முடியாது, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரம் இந்த நாடு இருக்கிற நிலைமையிலிருந்து நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம்னா இன்றைக்கு கொஞ்சளவாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தவரை நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த நாடு ஆகையும் மோசமானது. பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, எல்லா தட்டுப்பாடோட வரிசையோடு இந்த நாட்டை இன்றைக்கு நாங்கள் மாற்றி அமைச்சு கொண்டிருக்கோம்.